நாமம் மேம்படுவதாக. உங்களை மறுபடியும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள்லாம் கண்ணீர் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த நம்முடைய தேவன் தொடர்ந்து கத்த இந்த 9வது மாதம் இயேசு ஓய்வு நாளில் ஆண்டவர் சோதனை நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து கத்த பெரிய காரியங்கள் செய்வாராக. இந்த நாள் ஆராதனையில கத்தருடைய ஆசீர்வாதம், கத்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்படியா நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரசனத்தினால் இந்த நாளில் எங்களை நிரப்புவீராக. ஒரு தெய்வீக பிரசனத்தை உணரத்தக்க பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆவியான தேவன், ஆண்டவரை உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, முழு இதயத்தோடு முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஒரு தெய்வீக பிரசனத்தினால் இந்த ஆண்டவரை ஆராதனையை தொடக்கம் முதல் முடிவு வரைந்தமும் ஆண்டவரே சோதரன் நீர் மூடி ஆண்டவரை மறைத்துக் கொள்வீராக. உங்களுடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். தெய்வீக பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. வழி நடத்தியல்லும் பலப்படுத்தியல்லும் பயன்படுத்தியல்லும் இயேசுவின் நாமத்தால் உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நான் இணைந்து சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த காலவெளியிலும் நாம் ஆண்டவரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். முதலாவது ஒரு பாடலை நாம் பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், எந்த நாமம். அவருடைய நாமம் பாவத்தை போக்குகிற ஒரு நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம
இன்னும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். நீரே என் பலன், நீர் என் நடைக்கலம். ஆபத்து காலத்தில் அவர் நமக்கு துணையானவர், அவர் சுற்றி நின்று நம்மளை காக்கிறவர், கண்மலையானவர். அல்லேலூயா. நமக்கு எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு தேவன். நீரே என் பலன், நீர் என் நடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் நடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனின் நடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவனின் நடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். கலங்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தர் கரத்திலே. கலங்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தர் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் நடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நிற்கும் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நிற்கும் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி பொறிந்த
வலதுபுறம் இடதுபுறம் விலகினாலும் நம்மளை சரியான பாதையில நடத்துகிற ஒரு தேவன். இந்த காலவெளியில அவரை நாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை மத்தியிலே அசைவாட வேண்டும். அவர் வருவாரானால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறும். அவர் வருவாரானால் வனாந்திரம் போன்ற நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அவரை நோக்கி பார்ப்போமா, விளர்ச்சியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த மாத தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் நீர் எங்களை வழிநடத்தி வந்தீரே, மக்கள் நன்றி. உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே, உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நாம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகளுக்கு பாக்கினவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே மே துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே மே ஸ்தோத்திரம். அப்பா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பக்தருமே உம்மை அறியத்தக்கதான கிருபையை கொடுத்தீரே மே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியில் எங்களுடைய மத்தியிலே வாசம் பண்ணுவீராக. நிறைவான ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இறங்கி வருவீராக. அப்பா, நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே இறங்குவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலங்களில் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வரும்பொழுது அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அற்புதங்களை செய்கிறவர். அதுக்கான ஒரு கல்யாண வீட்டிலே நீ வந்திருக்கும் பொழுது குறைவுகளை நிறைவாக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த காலவெளியிலும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய மத்தியிலே வந்து இறங்குவீரானா எங்களுடைய குறைவுகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், நீர் எங்களை பலப்படுத்துகிறவர் ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த காலவெளியில நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி மாறும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஆண்டவர் நீர் வரும் பொழுது எங்களுடைய குறைவுகள் மாறி ஆண்டவரே அப்பா வனாந்தரம் போன்ற எங்களுடைய வாழ்க்கை ஒரு வயல்வெளியாக மாற்ற உமால முடியும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற வனாந்தரத்திலே வழியும் மகாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்க நீ வல்லமை உள்ள தேவன் அப்பா. இந்த வேளையில் அப்பா உடைய பிரசனத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. நீ வந்தால் போதும் ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகள் எல்லாம் மாறும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலைகளில் எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே, நீர் எங்களுடைய மத்தியிலே மாறும் அப்பா. ஏழு பொழுது விலங்குகளின் நடுவே உலாவுகிற தேவன் இந்த காலைகளில் ஆராதனை நடுவில் உலாவுவீராக. உங்களுடைய தெய்வீக பிரசனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நிரப்பட்டும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராகப்பா. உண்மை இந்த காலைகளில் ஆவியோடு உண்மையோடு உண்மை நாங்கள் தொழுது கொள்ள என் தேவனைகளுக்கு விருத செய்வழியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய தேவன் அவர் ஆராதனைக்குரியவர், அவர் கனத்திற்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் துதிகளுக்கு பாத்திரர். அல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவரே என்னுடைய ஆராதனை உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து கேட்கட்டும் அப்பா. எல்லாரும் சொல்லுவோமா, என்னை நேசிக்கிறவர் நீர் அல்லவோ. எங்களுடைய ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. நான் மனுஷருக்காக அல்ல, மனுஷர் திணி சொல்வதற்காக அல்ல, நாம் ஆண்டவருக்கு ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆராதனை புரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனை புரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. ஆராதனை புரியவரே, உம்மை உயர்த்தி எல்லாராட்டவரை பார்த்து சொல்லுமா. ஆராதனை புரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் எல்லாம் சொல்லும். பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. என்னை ரட்சித்தவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ரட்சித்தவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவனின் பரிசுத்தம் உள்ளவர், நீர் பாவத்தை மாறாத சுத்த கண்ணன். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி அல்லேலூயா வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொல்லி, பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. இந்த காலவெளியில் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. அப்பா, இந்த காலவெளியில் எங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். எங்களை மன்னிக்கிறவர் நீர் ஆண்டவரே, எங்களை ரட்சித்தவர் நீர் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ஒரு திசையா எங்களுடைய ஆண்டவரே இருதயத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக அப்பா. எங்களுடைய பாவங்கள் அற எங்களை சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பரிசுத்தமான இடத்துல நீ வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே.
நீர் இந்த இடத்துல வாசம் பண்ணுவீராக, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. எங்களுடைய ஆராதனுடைய சமூகத்திலே வந்து எட்டட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஜெப ரூபங்கள் உடைய சன்னிதானத்தை வந்து எட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம் என்று சொன்னார் உங்களுடைய கிருபை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரும் அறியாத எங்களை நீ தெரிந்து கொண்டீரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீ துதிக்கிறோம். தூக்கி எறியப்பட்ட எங்களை கூட நீ நேசித்தீரே ராஜா. எங்களை சேர்த்து கொண்டீரே. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லிடே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. இதை காலங்களில் எப்படியோ சொல்லலாம், என்னை நேசிக்க யாரும் இல்லை என்று சொல்லி நம்மை நேசிக்கிற ஒரு தேவன் இந்த காலங்களில் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய கண்கள் எங்களை கண்டதே. தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டீரே. ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. சத்ருவானவன் எத்தனையோ முறை நம்மளை அழிக்க திட்டமிட்டு இருந்தாலும் அவருடைய கரம் நம்மளை பாதுகாத்ததே. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாளும் தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலைவேளையில் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து சொல்வோமா, என் வாழ்க்கை முடிந்தது, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொன்ன சூழ்நிலைகளில் கூட நமக்கு ஒரு புதிய வாழ்வை தந்தாரே. அப்படிப்பட்ட தேவனை இந்த காலைவேளையில் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை மறுபடியுமாய் ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துல வாழ எங்களுக்கு கிருபை செய்திரே. மக்கள் நன்றி ஆண்டவரே. எத்தனையான முறையில நாங்கள் அழிவுக்கு நேராய் சென்றிருந்த பொழுதோ, ஆண்டவரே மரண படுக்கையில் இருந்த பொழுதோ நீர் எங்களை பாதுகாத்தீரே, சுகத்தை தந்தீரே. மக்கள் நன்றி அப்பா. உங்களுடைய கண்கள் எங்களை கண்டதுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலங்களிலும் கூட நம்மளை மல்லடித்து நீக்கி நம்முடைய கிருபையினால நம்மை தூக்கி எடுத்த தேவன். மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் அதை ஆண்டவரை மாற்றுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் எத்தனையோ சூழ்நிலைகளில் நாம் அழிவுக்கு நேராக போயிருந்தாலும் தேவன் நம்மளை பாதுகாத்து வந்தவர். ஹல்லேலூயா. உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, வல்லமை கண்ணீட்டி மரங்கள தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிடித்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் நீங்கள் பெற்றேன். நீ சொன்ன
எந்த நாதரவே எந்த நடைக்காரமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லழித்து நீக்கி உன் கரங்கள தூக்கி உன்னதத்தில் வைத்தவை மறப்பேனோ. என் வல்லழிக்க நீக்கி உன் கரங்கள தூக்கி உன்னதத்தில் வைத்தவை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த நாதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த நாதரவே எந்த நடைக்கலமே எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த கன்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கன்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாற்றினை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாற்றினை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே எல்லாரும் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரிய
சொல்லுவோமா? ஹalleluya. அவர் கனத்திற்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் ஆராதனை நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். இந்த நாளுகளில் உடைய ஆராதனை அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட மாட்டவரே, எல்லா கட்டுகள் உடைக்கப்பட மாட்டவரே, எல்லா பலவீனங்கள் மாறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், சோர்வுகள் மாறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இந்த காலங்களில் பலப்படுத்துவீராக. உன்னத பலத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்ன தேவன், உன்னத பலத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உம்முடைய துணை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீங்களை வழி நடத்துங்கப்பா, உடைய கரத்தை பிடித்துக் கொண்டு எங்களை வழி நடத்துவீராக. ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யோபு விதமாய் சொல்லுகிறார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது அது தடைப்படுவது இல்லை. ஹalleluya. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த காலங்களில் நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தர வேண்டும். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் விசுவாசிப்போமா என்று சொன்னால், அவர் முன்னெண்டும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த காலங்களில் கூட அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. துதிக்கிற உற்சாகமா இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹalleluya. தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுத்துவிடாது. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுத்துவிடாது. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாது? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாது? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுமா? என் தேவன் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். தாவீது சொல்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது ஒரு மதிலை தாண்ட முடியும், ஒரு சேவைக்குள் பாய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் ஒருவரும் எழுப்ப முடியாது. 1000 பேர் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை பெறவில்லையே என்று சொல்லி பாடினோம். இந்த காலங்களில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அதற்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த காலங்களில் ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், தேவைகளை சந்திங்கப்பா, குறைவுகளை நிறைவாக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமா எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் காணப்படுகிற இந்த கொரோனா வைரஸ்லேருந்து ஒரு விடுதலை தரும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட ஜனங்கள் விடுதலை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மீது உங்களுடைய கருத்தை நீ நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீ சொன்னாலும் நீ கட்டளை நிற்குமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இது நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை பெறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை நீ கட்டளையிடாக, தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு தொழிலை நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிர்வாகிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தாராதனில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் என் தேவனை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க. சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா?
நல்ல ஒரு ஆராதனை. நாம் ஆண்டவரை ஆராதித்தோம். தேசத்துக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் அந்த தேசத்தில் மாற்றங்களை தருவார் என்று விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வேத வசனம் நிறைவேறுகிறார். நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் கிரியை செய்வார். கொஞ்ச நேரம் நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆண்டவர் நிந்தைகளை புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்பாருங்கள், பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். தேவன் உங்கள் நிந்தைகளை புரட்டி போடுவார். நீங்கள் நிச்சயமாய் சோதனை கில்காலுக்கு வந்து நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஆராதனையை கர்த்தர் பார்க்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விட்டு சேதம் பண்ணி ஆண்டவர் இந்த இடத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆவியான தேவன் உங்களை அபிஷேகித்து ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை உங்கள் மூலமாய் இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் சோதரம் ஆண்டவர் உயர்த்துவாராக. ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவாராக. சுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் நினைத்த காரியம் தடைபடுவதில்லை. நல்ல ஒரு பாடல் பாடினோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தை குறித்து நினைத்திருக்கிற தேவ திட்டங்கள் ஒருபோது மாறாது, ஒருபோது மாறாது. உங்களை என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்து இந்த ஸ்தலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலேயும் ஆண்டவர் பேசும்படியா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இந்த மாதத்தில், இந்த 9வது மாதத்தில் கடந்த 3 வாரங்கள் எங்களோடு பேசின கர்த்தர் தொடர்ந்து இந்த 4வது வாரத்தில் கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைவேறும் ஆண்டவரே. சொன்னவைகள் நிறைவேறும் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் கர்த்தரீர் ஆண்டவரே சொல்ற விதைத்த விதைகள் ஆண்டவரே 160 கனி கொடுக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலேயும் எங்களோடு பேசுவீராக. உங்களுடைய தெய்வீக வார்த்தைகளை கேட்க தாகத்தோடு வந்திருக்கிறோம். எங்கள் தேவன் கிரியை செய்வீராக. எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ராஜ்ய பாரம் ஸ்தோத்திரம் ஸ்திரப்படுகிற காரியங்களை குறித்து நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் சபையில ஸ்திரப்படுத்தும்படியாய் சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ராஜ்ய பாரத்தை குறித்து ஸ்தோத்திரம் அந்த சவுல் ராஜாவை ஸ்தோத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் அந்த சவுல் ராஜாவை எனக்கு முன்னே நீ கில்காலுக்கு போ என்று அது குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், வரும் மட்டும் நீ ஆயத்தமாகும் என்று ஆண்டவர் சொல்லிட்டு போனா, இன்றைக்கு நாம்
அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், இந்த வசனத்தின் மூலமாய் எனக்கு முன்னே நீ கில்காலுக்கு போ, நான் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்த வருவேன். உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அறிஞர் தேவப்பிள்ளையே, இந்த வார்த்தை சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. சவுலை குறித்து நாம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் முடிய நாம் வாசிப்போமே, ஆனால் சில காரியங்களை சவுலை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, ஸ்தோத்திரம், ஆண்டவர் சவுலை குறித்து சவுல் சாமுவேலை சந்திக்க வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி, ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சவுலை குறித்து திட்டவட்டமாய் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? 16ஆம் வசனம், நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். நான் ஒரு ஆளை உன்கிட்ட அனுப்புவேன், நாளைக்கு இதே நேரத்தில் நான் உன்னிடத்தில் ஒரு மனுஷனை அனுப்புவேன். அவனை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணணும். சாமுவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, என்ன வேலை என்று சொன்னால், தேவன் அனுப்புகிற மனுஷனை அபிஷேகம் பண்ண வேண்டும். தொடர்ந்து அந்த வாசிக்கிறோம், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தின் முறையீடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். சாமுவேல் அவனை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே, இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். அவர் சொன்னபடியே மறுநாள் அதே நேரத்தில் சவுல் சாமுவேலை தேடி வந்தான். அவனை கண்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் சாமுவேலோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். இந்த 9ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா வாசித்து பார்த்தீர்கள். ஆனால் அங்கே சவுலுடைய தகப்பனா அவன் வீட்டில் உள்ள கழுதையை காணாம போயிடுச்சு. கழுதை காணாம போயிடுச்சு. காணாம போன கழுதைய தேடி கண்டுபிடிக்கும்படி சவுலை அனுப்பினார் அவருடைய தகப்பனார். சவுல் ஒரு வேலைக்காரனை அழைத்து கொண்டு அவன் கழுதையை தேடி போனான். தேடுகிறான், கண்டுபிடிக்கல. வீட்டுக்கு போயிடுவோம், அப்பா கழுதை மேல உள்ள கவலையெல்லாம் போய் நம்ம மேல உள்ள கவலை, நம்ம மேல கவலைப்படக்கூடாது என்று சொல்லி சவுல் வேலைக்காரனை பார்த்து, நாம் போய்விடுவோம், வீடு திரும்பி விடுவோம் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், என்ன சொல்றான்னா, ஐயா, இந்த ஊர்ல ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் போய் கேட்போம் அப்படின்னு கேட்கிறார். சவுல் சொல்லுகிறார், அந்த ஞான திருஷ்டிக்காரனுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையப்பா, நம்ம கொண்டு வந்தது எல்லாம் செலவாகி போய்விட்டதே என்று சொல்லி நினைக்கும் போது வேலைக்காரன் சொல்லுகிறான். வாசிங்க. அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, அந்த வேலைக்காரன் திரும்பி சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல்
வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். கொடுக்கக்கூடிய வேலைக்காரன் இல்லையா? கொடுக்கக்கூடிய வேலைக்காரன் வாங்கி கொண்டிருக்கிற வேலைக்காரர்கள். ஆனால் இங்கே இந்த வேலைக்காரன் நம்முடைய வேலையை, நாம் வந்த வேலையை நமக்கு அறிவிக்கும்படிக்கு, நம்முடைய வழியை நமக்கு அறிவிக்கும்படிக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு என்னிடத்தில் இருக்கிறதை நான் கொடுப்பேன் என்று சொன்னான். இப்போ 2 பேரும் போகிறாங்க. போகிற வழியில் ஒரு அம்மாட்ட கேட்குறாங்க. அம்மா தண்ணி முள்ள வருகிறார்கள். அவளை பார்த்து ஸ்தோத்திரம், இந்த ஊரில் ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறாரா, எங்கே இருக்கிறா என்று விசாரிக்கிறார்கள். அவள் உண்டு என்று சொல்லி, நீங்கள் போகிற வழியில் அவர் வருவார், அவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னார். உடனே ஸ்தோத்திரம் 2 பேரும் போய் சாமுவேலிடத்திலே டைரக்டாக போய் கேட்குறாங்க. வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க 20 அவர்கள் விசாரிக்கிறார்கள். அதற்கு சாமுவேல் நான் தான் என்ன என்று சொல்லி கேட்கும்போது அவர் ஸ்தோத்திரம் அவங்களை பார்த்து, சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே? 18ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே போதும். நல்ல கவனிக்கணும். ஞான திருஷ்டிக்காரன் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஏற்கனவே சவுலை குறித்து தெளிவாக சொல்லிட்டார். அவனுடைய ஹிஸ்டரி ஃபுல்லாக சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார். அப்படினால உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறார். ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. 19ஆம் வசனம். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. முதல் காரியம் மேடையின் மேல் ஏறிப்போ. 2வது நீங்கள் இன்றைக்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க இல்லையா? வேலைக்காரனும் சவுல் வந்திருக்கிறாங்க. அதனால நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். பாருங்க, ஞான திருஷ்டிக்காரன் சந்திக்க போகிறார்கள். ஞான திருஷ்டிக்காரன் இவர்கிட்ட என்னப்பா வந்தீங்க, நீ தேடி வந்திருக்கிறீங்க, என்னப்பா வந்திருக்கிறீங்க கேட்கல. டைரக்டா 3 காரியம் சொல்கிறார். முதல்ல, நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. 2வது, நீங்கள் இன்றைக்கு என்னுடைய போஜனம் பண்ண வேண்டும். மறுபடியும் 3வது காரியம், நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் அறிவிப்பேன். தேவப்பிள்ளையே, ஆண்டவர் உங்களை குறித்து முன்னமே அறிந்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். தேவன் செய்ய நினைத்த காரியம், அவர் உங்களுக்கு குறித்த காரியத்தை தடை செய்யத்தக்கவன் யார்? ஆகவே எனக்கு தேவப்பிள்ளையே, இது 9ஆம் அதிகாரத்தில் சவுலை குறித்து ஆண்டவர் கூறினதான காரியம். இப்போ 10ஆம் அதிகாரத்துக்குள்ள வருவோம். 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இதனாலதான்
இதை தெளிவா அறிந்த தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் என்று சொல்லி அறிந்து பல முறை ஆண்டவர் சத்துருவை தாவீதின் கரங்களில் கொடுத்த போது அவன் கை போட அவன் துணியரன் சொல்லவில்லை. காரணம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுல் was an anointed person. அவன் கர்த்தருடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இரண்டாம் வசனத்தை வாசிங்க. அதே 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து நீ தேடப் போன கழுதை அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. எதிர்பார்த்த காரியம், அவன் தேடி வந்த காரியம், அவன் இருதயத்தில் இருந்த காரியம், அதை கர்த்தர் அவனுக்கு வாய்க்கப்படுகிறார். உன் வாழ்க்கையில எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிற தேவன் உன் எதிர்பார்ப்புகள், உன் வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்கள், உன் இருதயத்தில் தோன்றுகிற காரியங்கள், அவைகளை ஆண்டவர் முன்னமே ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணியிருக்கிறார். நீனா கவலைப்படாது, எனக்கு அது இல்லையே என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. கடந்த நாட்கள் நம்ம அருமையாக ஒரு பாடல் பண்ணோம். இல்லாதவைகளை இருக்கின்றவைகளாய் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். உன் இல்லாமைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு எது இல்லையோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இங்க பாருங்க, சவுல் அவன் வீட்டு கழுத காணாம போயிடுச்சு. 3 நாளா காணாம போயிடுச்சு. 3 நாளா தேடிட்டு இருக்கிறான். 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 3 நாளைக்கு முன்னே காணாம போன கழுத. ஸ்தோத்திரம். கழுத அகப்பட்டது. அடுத்த வாசிய 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். முதல்ல 2ஆம் வசனத்துல 2 பேர் உன்னை வந்து சந்தித்து கழுத அகப்பட்டதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 3ஆம் வசனத்துல 3 பேர் வந்து உங்களை சந்திப்பார்கள். வாசிங்க. ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு அடையாளத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொல்கிறார். முதல் காரியம், நீ எதிர்பார்த்த காரியம் உனக்கு வாய்த்தது. 2வது, 3 பேர்
3 பேர் உன் வழியிலே வருவார்கள். அவர்கள் தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 பேர். ஆலயத்துக்கு போகிற விசுவாசிகள், ஆலயத்துக்கு போகிற 3 விசுவாசிகள். இந்த 3 பேர் கையிலையும் 3 பொருள் இருக்கு. ஒருத்தர் கையில் என்ன இருக்கு பாருங்க. சொல்றாங்க, உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தியை கொண்டு வருவார்கள். ஒருத்தர் 3 ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவாரு, இன்னொருத்தர் 3 அப்பங்களை கொண்டு வருவார், இன்னொருவர் திராட்சரசம் கொண்டு உள்ள துருத்தியை கொண்டு வருவார்கள். ஆனால் உன்னிடத்தில் 2 அப்பங்களை கொடுப்பார். 2 அப்பங்களை கொடுப்பார். ஆட்டுக்குட்டியை கொடுப்பார்னு சொல்லல, துருத்தியை கொடுப்பார்னு சொல்லல, 2 அப்பங்களை கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த வேத வசனத்தை தியானிக்கிற நமக்கு ஆண்டவர் 2 அப்பங்களை கொடுத்திருக்கிறார். என்ன அப்பங்கள்? பழைய ஏற்பாடு ஒன்று, புதிய ஏற்பாடு ஒன்று. அல்லேலூயா. வேத வசனம் நமக்கு அப்பங்கள். The Bible verse is our daily bread. நம்முடைய அப்பங்களாக காணப்படுகிறது. ஆகவே உன் கையில் 2 அப்பங்கள் கொடுக்கப்படும். நீ என்ன பண்ணணும்? அந்த அப்பத்தை வாங்கிக்கணும். பிடிவாதமாக வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு எதுக்கு சொல்லக்கூடாது. அது உனக்குரியது, நீ அதை வாங்கி கொள்ள வேண்டும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், சுவிசேஷத்தை குறிக்கிறது. வேத வசனத்தை நீ ஏற்றுக்கொள்ளணும், வசனத்தை நீ வாங்கிக் கொள்ளணும். அடுத்து ஸ்தோத்திரம், இது 3 அடையாளங்களாக கொடுத்தார். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. பின்பு பெலிஸ்தரின் தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்கொள்வார். அவர்களுக்கு முன்பாக 2ஆம் வசனத்துல 2 பேர் வீட்டிலிருந்து, உன் ஊரிலிருந்து, உன் தேடி வந்த, உன் வீட்டிலிருந்து தேடி போன கழுதையை குறித்த செய்தியை கொண்டு வந்தார்கள். அடுத்து 3 பேர் தேவனுடைய ஆலயத்திற்கு பிரவேசித்து ஜெபிப்பதற்கு போகிற விசுவாசிகளால் காணப்பட்டார்கள். அவங்க 3 அடையாளங்கள் கொடுத்தாங்க, 3 காரியங்கள் கொண்டு வந்தாங்க. 2 அப்பங்களை உன் கையில் கொடுப்பார்கள். 3வது, ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் கூட்டத்தை நீ காண்பாய். தீர்க்கதரிசியின் கூட்டத்தை நீ காண்பாய். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது மேலிருந்து இறங்கி வருகிற ஒரு தீர்க்கதரிசிகள், ஒரு பெரும் கூட்டத்தினர், அவர்கள் முன்னாடி சோத்திரம் மேலதாளம் போகும். அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாகிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பாருங்க. கழுதையை தேடி போன மனுஷனுக்கு, கழுதையை தேடி போன மனுஷனை ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவன் கழுதையும் கிடைக்க பண்ணி அவனுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தையும் தெளிவாய் அவனோடு கர்த்தர் போதித்தான். கர்த்தர் சொன்னார், 2 அப்பங்களை கொடுத்தார், சுவிசேஷத்தை கொடுத்தார். அதை ஏற்றுக்கொள், அதை வாங்கிக்கொள்.
என்று சொன்னார். அதன் பிற்பாடு ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை அனுப்பினார். ஒரு பெரும் கூட்டத்தை, அந்த சவுலை அபிஷேகம் பண்ணுவதற்கு முதலாவது சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அதன் பிற்பாடு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்கு உண்டாகத்தக்கதாய், ஒரு பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்கு உண்டாகத்தக்கதாய், கர்த்தருடைய ஆவி அவர் மேல் இறங்கத்தக்கதாய் ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை கர்த்தர் அனுப்பினார். அவன் வேறு மனுஷன் ஆவாக, வேறு மனுஷன் ஆவாய் என்று சொன்னார். 7ஆம் வசனம் வாசிங்க. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். தேவன் உன்னோடே இருக்கிறார். தேவன் உன்னோடே இருக்கிறார். இந்த அடையாளங்கள் எல்லாம் வாழ்க்கையில வரும். அது ஏற்படுகிற அந்தந்த இடத்துல நீ அதன்படி செய். அதன்படி செய். தேவன் உன்னோடே கூட இருக்கிறார். ஆகவே எனக்கு தேவ பிள்ளையே, இந்த நாளில வாசிங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே within 24 hours, 24 மணி நேரத்துக்குள்ள அந்த அடையாளங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறிச்சு. உன்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற, தேவ திட்டம், தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால், ஆண்டவர் திட்டத்தை நிறைவேற்றுவார். வாசிக்கிற ஸ்தோத்திரம், இந்த அடையாளங்களை கொடுத்து இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி 8ஆம் வசனத்துல வாசிங்க. 10:8 வாசிங்க. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். எனக்கு பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர். உங்கள் இருதயத்தில் காணப்படுகிற தோன்றுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்தவர், அவைகளை நிறைவேற்றுகிறவர். 2வது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அடையாளங்களை கொடுக்கிறார், சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், சூழ்நிலைகளை கொடுக்கிறார். அவைகளிலே சுவிசேஷத்தையும் அனுப்புகிறார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் நற்செய்தியையும் அனுப்புகிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை உங்கள் கண்களுக்கு எதிரே காண்பிப்பார். அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தை உங்கள் கண்களுக்கு முன்னே காண்பிப்பார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார். நீங்கள் வேறு மனுஷராக இது எல்லாம் ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம். ஒரு ஆத்மாவை ரட்சித்து, ஒரு ஆத்மாவை ஆண்டவர் ரட்சித்து கில்காலுக்கு அனுப்புகிறார். கில்காலுக்கு ஆண்டவர் வருவதற்கு முன்னே, கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு முன்னே இறங்கி போ, அங்கே போய் எனக்காக காத்திரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு
வேறு மனுஷனாக வேண்டும் என்கிற திட்டம் நிறைவேறத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இறங்குகிறவர்களாய், நீங்கள் இறங்குகிற அந்த அனுபவத்தை பெற்றவர்களாய் காணப்பட காத்திருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் மனவாட்டியாகி சபையை அழைத்துக் கொண்டு போக வருகிறார். கில்காலுக்கு வருகிறார். அவர் வந்து சொல்கிறார், கில்காலிலே காத்திருக்கிறவர்களை அழைத்துக் கொண்டு போக வருகிறார். நீங்கள் நானும் உண்மையாய் உற்சாகமாய் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாய் அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போவார். நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். இங்கே பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். அங்கே நமக்கு பரலோக ராஜ்யத்தில் இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு போய் இறங்கி போய் வழிகளை செலுத்த நான் வருவேன். 7 நாள் காத்திரு. நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் உனக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்களை அறிவிக்கப்படுகிற காரியங்கள் கில்காலிலே இருக்கும். காத்திரு. ஆண்டவருடைய வருகைக்கு காத்திரு. கர்த்தருடைய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, அன்றைக்கு சவுலை கில்காலுக்கு அனுப்பின சாமுவேல் தீர்க்கதரிசி, ஆண்டவரே, அவனை அபிஷேகித்து அவனை ஆண்டவரே அடையாளங்களை கொடுத்து ஆண்டவரே அபிஷேகித்து அனுப்பின காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். 7 நாள் காத்திரு என்று சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆவியான தேவன் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே எங்களையும் இந்த கில்காலுக்குள்ள கற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் உண்மையாய் உமக்கு காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையாய் உமக்கு காத்திருக்கிறோம். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தான். இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரைகளை அபிஷேகித்து, இந்த ஸ்தலத்தில் ஆண்டவரைகளை போஷித்து, ஆண்டவரே 2 அப்பங்களினால கத்த நீர் எங்களை திருப்தியாக்கி எங்களை வழி நடத்தி வைத்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தமைகள் மீது, எங்கள் சபையின் மீது, எங்கள் விசுவாச குடும்பங்கள் மீது தங்கியிருப்பதாக தேவன் சொன்ன காரியங்களை நிறைவேற்றுவீராக. வழி நடத்துங்க. உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. பெரிய காரியங்களை கத்த செய்ய ஆசீர்வதிங்க. உண்மையாய் ஆண்டவரே இந்த காணொலி மூலமாக ஆண்டவரே தியானிக்கிற, ஆண்டவரே ஆராதிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது விசேஷித்த கிருபை தங்கியிருப்பதாக பொறுப்பெடுத்துக்கள். ஆசீர்வதித்தல் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுது நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.